டேய் சொன்னா என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ டேய் யார் மேல மானபங்கப்படுத்திடுவேன் டேய் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியுமா? ஜோசிக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உட்காந்து கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கா. அதுவும் சும்மாலாம் இல்லங்க, விட்ட கிரவுண்ட்ல பேட் பிடிக்க ஆடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா மேடம்க்கு அங்க என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு அன்டில் ஜோ வர வரைக்கும். ஜோ வந்த உடனே ஜோசியோட மூஞ்சி எந்த முறையெல்லாம் மாறுறது கொஞ்சம் பாருங்களேன். ஜோசிக்கு வந்து அவ்வளவு காண்டா இருக்கேன். என் அப்பா ஜோ கொஞ்சது அது அவ்வளவு வெளியே சொல்ல முடியாம எதுவும் பண்ண முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமதான். எனக்கு அப்படியே ஜோசி சந்திரமுகியா மாறுது அப்படியே கண்ணுக்கு தெரியுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோ வந்து என் அப்பா மேல ஏறனா அவ்வளவுதான் பினிஷ். இப்போ அங்க சண்டை வரணும்னு அவசியமே இல்ல, இவளே வாலண்டியரா சண்டைக்கு போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண யாருங்க சும்மா இருப்பா? ஜோசி ஜோ அடிக்க பதிலுக்கு ஜோ ஜோசி அடிக்க அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சண்டைய. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.